இப்போ வந்து வியாழக்கிழமை அந்த மாடு வந்து கொஞ்சம் தொந்தரவு காணாமல் போயிடுச்சு. ஒரு பக்கத்து நேரத்துக்காரி ஒரு சின்ன வேலைக்கு வர சொன்னாங்க. அந்த வேலை போய் செஞ்சுட்டு வந்தேன். அந்த வேலை செஞ்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை, திருப்பி நான் வந்துட்டு நான் போய் வழியிலே கட்டுக்கிறேம்மா. மாடு ஊசி போகிற டைமு வந்துடுச்சு. அது ஒரு டாவில் நிற்கலை. நான் போகிறேம்மா. இல்லை சாப்பிட்டு போனோம் நான் குடிவாரம்மா. நான் வேணாம்மா, நான் வீட்டில் இருக்குது, நான் சாப்பிட்றேன். போய் நான் முதல்ல என்னை ஆளை விட்டுரு, நான் போகிறேன்ட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா மாடு இல்லை. அப்புறம் ஒரே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஆயிடுச்சு. இந்த மாடு எங்கே தான் போய்க்கும்? கவுரும் ஆறலை, அடி மட்டல் கட்டம் தான் ஆறலை, பாதிக்கே ஆறலை. எப்படி தான் இது போய்க்கும்? அர்த்தம் தான் பாதி அர்த்தம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மெதுவாக போனேன். ஸ்தோத்திரம் போட்டு போய் அமைதியாக உக்காந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். சரி போயினே இருந்தால் எங்கன்னா மாட்டுங்களில் இருக்குமோ என்னவோ அப்படியே ரோடே போனேன். எப்போ அந்த பக்கம் நான் போனதில்லை. எனக்கு வழி தெரியல, வாய்க்கால் தெரியல, எப்பவுமே நான் போனதில்லை. ஸ்தோத்திரம் போட்டு ஆண்டவர் பாட்டு போட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு போனால் அங்கங்கே மாடு இருந்துச்சு. மாடுங்களை பார்த்தா இந்த மாடு கட்டிட்டு போனேன். எப்படியோ தவறி வந்துட்டுக்குது. இங்கே வரல, அங்கே வரல, எங்கேருந்து போனதில்லைம்மா. என்னவோ மாடு காட்டு பக்கம் போய்க்குது. அது கூட போயிடுச்சு. என்ன வந்துட்டு ரோடே போனேன். எவ்வளோ தூரம் தான் போகுது இந்த ரோடு தெரியல. இந்த காட்டு பக்கம் என்னென்னோ காடு வழி சொல்கிறாங்க, அதெல்லாம் தெரியலன்ட்டு போனால் ஒரு சகோதரி வந்து குறுக்க வந்துட்டாங்க. எங்கே பெரியம்மா போகிறோம் நாங்கள்? கீதா, இது போல் மாடு இல்லைம்மா. பெரியம்மா நீ இந்த பக்கம் போகாத, அந்த காட்டு பக்கம் போகிறேம்மா. நான் சொன்ன மாதிரி அந்த காட்டு பக்கம் போகிறேம்மான்னு அந்த சகோதரி சொன்ன மாதிரியே காட்டு வழியே போனேன். ஜெபம் பண்ணிக்கினே போனேன். அம்மா நினச்சின்னு, அம்மா இந்த மூத்த மகளுக்கு இந்த நிலைமைம்மா. ஆண்டவர் சமூகத்தில் என்னுடைய உயிர் பிச்சை நீ ஜெபம் பண்ணி என்னுடைய ஜீவனை வாங்கி கொடுத்துட்டு போனேம்மா ஜெபத்தில். இப்போ வந்து எனக்கு இந்த கஷ்டம் இருக்குதம்மா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு அது கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கணுமா. அம்மாவுக்கு சொல்லிக்கினே ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணே போனேன். இந்த பக்கம் மாங்காத்தோப்பெல்லாம் பார்த்துனே போனேன். அந்த பக்கம் என்னென்னோ மலைன்றாங்க, நான் எப்போ போனதில்லை. அந்த மலைக்கு திருப்பினு ஜெபம் பண்ணே வந்தேன். குறிப்பாக பார்த்துனே வந்தேன். வெயிலில் அப்படி பொதுருங்களை அப்படி சுற்றி வச்சு கட்டிட்டுக்கிறாங்க. அது எங்கள் மாட்டிலே போய்க்குது. அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை. இது எங்கன்னா தேட தாடிட்டுன்ற. ஆனால் அவங்கக்கிட்ட நான் எந்த வீணான வம்புக்கு போகிறதில்ல. நல்லா பேசினேன். அந்த செடியை முள்ளில் போட்டு சுற்றி கட்டி வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஆண்டவரே நன்றி தகப்பனே அப்படியே நன்றி சொல்லிட்டு அந்த மாட்டுக்கு அந்த குண்டு பக்கத்தில் ஜெபம் பண்ணிட்டு அமைதியாக ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நம்மளுக்கு என்ன வேண்டுது அதான் காணாமல் போட்டு கண்டறிஞ்சுன்ட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு என் கண்ணீரெல்லாம் ஆண்டவர் பார்த்தாரு. அந்த வனாந்தர பகுதியில் கடைசியில் அந்த முள்ளு செடிங்களை நன்றி சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு கண்ணுக்குட்டி அவுட்டுன்னு வந்தேன். அந்த பக்கத்தில் இருக்கிற மாட்டுக்கு கூட கண்ணுன்னு போய்க்குது. அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. இது போல் தவறி வந்துட்டுக்குதுமா, எங்கள் மாட்டில் கட்டிட்டு வந்துட்டுக்கிறேன்னு சொல்லலை. இதில் கூப்பிட்டு எது ஒன்றும் எனக்கு பதிலே சொல்லலை. நல்லாவே பேசுகிறாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சிக்கின்னு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து அமைதியாக அது நான் எங்கேயும் வீணாக போகிறதில்லை. இப்போது அதுங்கிட்டே சுற்றி நிற்கிறேன். கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். காணாமல் போனேன் என் தேவன் கண்டறிஞ்சிட்டேன். தேடுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படுன்னு ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். கர்த்தரை எனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்து அந்த கண்டுக்குட்டி சனியாக ஆகணும். ஃபஸ்ட்டாக சொன்னது போல் சேனை ஆகி அது குடி சீக்கிரத்தில் நான் அது விடுதலை பண்ணிடணும். எனக்கு இந்த வயசில் அந்த மாடு வேணாம். நான் வேணான்னு பொருள் வேணும்னு கொண்டாந்து எனக்கு கொடுத்துட்டான். அது கொண்டாந்து கட்டிட்டான். இப்போ அது என்னான்னு திரும்பி பார்க்கறதில்ல. 2 நைட்டு 2 பகல் ஆச்சு. ஒன்றே இருக்கிறேன். நைட்டெல்லாம் மழை பிடிச்சி ஒழுகுது. அங்கங்கே தட்டு கிண்ணமா அது இது வச்சுட்டு வழுக்கு இல்லை. ஜெபம் பண்ணிக்கினே இருந்தேன். அந்த மழை அப்புறம் அமைதியாக ஆயிடுச்சு. அந்த குச்சி வீட்டில் தான் நான் படுக்கணும். நல்லா ஒழுகுற வீட்டில் நான் படுக்கிறதுக்கு இல்லை. அவன் ஆளுங்கெல்லாம் சேர்த்துக்கிறான், குடிக்கிறான். நான் எந்த வார்த்தை நான் பேசலைம்மா. ஜபம் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணால் அது நம்மளுக்கு விடுதலை கிடைக்க போகுது. அதனால் கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம்.
அந்த கன்று குட்டி 3 நாள் அந்த கன்று மாட்டுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். என்னுடைய கஷ்டத்துக்கு தகுந்தபடி ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கூட்டி கொடுத்துட்டாரு. ஒரு சகோதரி வழுக்க கொளுத்தி வீடெல்லாம் தடவினா அந்த நகை தாரம் அனுப்பிச்சு பைபிள் இருக்குது. அந்த அது கண்டுபிடிச்சிட்டு விட்டு வீடு வீடாக போய் எப்படி சந்தோஷமாக கிடச்சிச்சு தொலைஞ்சிதுன்னு. அது போல் ஒருத்தர் ஒரு 5-6 பேருக்கு தெரிஞ்சிச்சு இந்த கண்ணுக்குட்டி போனது. அப்புறமேட்டு அவங்கெல்லாம் வந்து கேட்டாங்க, கண்ணுக்குட்டி கிடச்சிச்சு. நானே அந்த பாப்பாவுக்கு சொன்ன பாப்பாவுக்கு போய் உடனே அப்போ கொண்டாந்து மாட்டை கட்டிட்டு அந்த ஆலமரத்தாண்டுக்குது அந்த பாப்பா கேட்டா இந்தாம்மா சாக்லேட்டு இந்தாம்மா மாடு கிடச்சிச்சு இந்தா. அப்புறம் சிரிச்சாங்க, போ பெரியம்மா நீ கிடச்சிட்ட இதுக்காக வந்தியா? ஆமாம்மா எனக்கு சந்தோஷமாக ஆயிடுச்சுமா, காணாமல் போன பொருள் எனக்கு கிடச்சிச்சுமா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இந்தாம்மா சாக்லேட்டுன்ட்டு அது கொடுத்துட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன். கரெக்டாக நாம சோத்திரம். ஆண்டவரை நம்பினவங்களுக்கு எப்பவுமே ஒரு போதும் அது வீணாக போகிறதில்லை. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு குறையும் குறைபடாது, நன்மை தான் நம்மளுக்கு. அந்த வனாந்தர பகுதியில் யாரும் எனக்கு துணை இல்லைன்னா ஆண்டவர் சமூகத்தில் தான் நான் கண்ணீர் விட்டு நான் அழுது ஜெபம் பண்ணுறேன். வரவங்க கூட என்ன ஏதுன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட என்ன ஏதுன்னு பேச மாட்டாங்க. இப்போ வர சரி பேசலாம், நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. அவங்கக்கிட்ட நம்ம எதுவும் விரோதமாக நினைக்கக்கூடாது, நம்ம சமாதானமாகவே இருக்கணும். எல்லாத்தையும் வாய்க்கு பண்ணுறது அவர் சமூகத்தில் நம்ம காத்துக்கு ஜெபம் பண்ணோம்னா நம்மளுக்கு விடுதலை. மனிதன் ஏமாத்திடும், நாசிலே சுவாசம் உள்ள மனிதன் ஏமாத்திடும். அதுபோல் கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். இந்த வாரம் எனக்கு காணாமல் போன்று சந்தோஷமாக அந்த கண்ணுக்குட்டி வச்சுன்னு சரம் ஆயிடும். இதோடு என்னுடைய சிறு சாட்சி.